ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நிறைய போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபில்லிங்ஸ் எதுவுமே உள்ளுக்கு வந்து லோடிங்க்கு வந்து த்ரெட்டோ எதுவுமே கொடுக்காம நம்ம போடுறப்போ அது வந்து ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி லோடிங் கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டாலர்ஸாக நம்ம போடுறப்போ நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், டிசைனும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த டிசைனை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அந்த ரவுண்ட் ஸ்டோனை ஃபஸ்ட்டு ஒட்டி அந்த ரவுண்டை முடிச்சுட்டு மேலே அந்த ஃப்ளவருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு கீழே வி பேட்டர்னும் வச்சுட்டு அந்த ஃபுல் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நமக்கு வந்து அது போடுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு 2 அந்த சைடு 2 போட்டுட்டு அப்படியே விட்டோம்னா அவ்வளோக்கும் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக தெரியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இதில் என்ன ட்ரிக்குன்னா, நம்ம வந்து ரொம்பவும் க்ளோஸாக நம்ம போடுறப்போ ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக போட்டுட்டு அந்த பீட்ஸை அங்கங்கே வைக்கிறப்போ பார்க்க வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ ராயலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த saree கலர் வந்து லைட் பிங்க் தான் இந்த saree கலரு. பட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிசைன் முடித்தோன்னே 2 லைன் வந்துட்டு லைட் பிங்க்கு, 2 லைன் வந்து டார்க் பிங்க்கு கொடுக்குறப்போ டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்டர்லையும் கொடுத்துருக்கோம். பார்டரில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா ஜரி ஒர்க்கு, ஜரி ஒரு 2-3 லைன் வந்து ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் பீட் ஒர்க்கு, பீடு ஸ்டோனு பீடு, அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே வந்து 2 சைடும் நம்ம கொடுக்குறப்போ அதுவே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த பார்டரே வந்துடும். போடுறப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டிச் பண்ணி போடுறப்போ அந்த கழுத்து வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கயமுயான்னு டிசைன் போடுறதோட இந்த மாதிரி போடுறப்போ
கீழே வந்துட்டு ஒரு 2 லைன் வந்து ஜரி, 2 லைன் வந்து லைட் பிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம நெருக்கமாக வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு அங்கங்கே வந்து எட்டி இருக்க மாதிரி ஒரு பீட் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து 3 லேயராகவும் போடலாம். இப்போ 1.5 இன்ச் வந்து நம்ம நல்ல நெருக்கமாகவும், ஒரு இன்ச் வந்துட்டு கொஞ்சம் வந்து அங்கங்கே தள்ளி வச்சுருக்கோம்ல, அதே வந்துட்டு நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே இருக்க மாதிரி ஃபுல் ஹேண்டுக்குமே வந்து அங்கங்கே தெளிச்சு விட்ட மாதிரி போடுறப்போ இன்னமும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோடிங்ஸ் வந்து நம்ம எப்படி பேக் சைட் கொடுத்தோமோ அதே மாதிரி உள்ளுக்கு த்ரெட்டு வச்சு தான் நம்ம வந்து லோடிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிங்க் கலர் வந்து 2 லைனு, லைட் பிங்க் 2 லைனு, டார்க் பிங்க் 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.